இந்தியா எனது தாய்நாடு. இந்தியர்கள் அனைவரும் என் உடன் பிறந்த சகோதரர்கள். என் தாய்நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் அப்பையும் காலேஜ் ஃபங்க்ஷன் அப்பையும் நம்ம உறுதிமொழி எடுத்தோம். இந்த உறுதிமொழி நம்ம உள்ளத்துல எவ்வளவு தூரம் போயிருக்கு, இதை எவ்வளவு தூரம் நம்ம இன்னைக்கு பின்பற்றோம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்திய சுதந்திர தினத்தை நம்ம அடைஞ்சிரும். இந்த சுதந்திர தினத்துல சில வரலாறு பின்னணிகளையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுடைய நிலைமையும் நம்ம சிந்திக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியர்களோட கடமை. இந்தியா பல வேற்றுமைகளை கொண்டது. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் எவ்வளவு கலாச்சாரங்கள், எவ்வளவு உணவு பழக்க வழக்கம், எவ்வளவு உடை பழக்க வழக்கங்கள், அவ்வளவு வேற்றுமை இருந்தாலும் இந்தியர் அப்படின்ற ஒற்றுமையில எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கு. இந்த உலக மக்கள் எல்லாரும் பல கலாச்சாரங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னாலும் இந்தியாவுக்கு தான் வருவாங்க. அவ்வளவு கலாச்சாரங்கள், அவ்வளவு வேறுபாடுகள் நம்ம இந்தியால பார்க்க முடியும். இந்த இந்தியன் இந்தியால இருக்கக்கூடிய பாரம்பரியம் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கு. இந்த இந்தியால 70,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மக்கள் வந்ததாக வரலாறு கூறும். அப்போ இருந்து ஒவ்வொரு சிவிலைசேஷனா ஒவ்வொரு கூட்டமைப்பா உருவாயிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டமைப்பு உருவாகும் போது அந்த கூட்டத்தை வழிநடத்தி போறதுக்கு ஒரு தலைவர் தேவைப்படுறாங்க. அந்த தலைவர் மன்னர், கிங் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையிலையும் மன்னர் ஆட்சி வளர்ந்துகிட்டே இருக்கு. இந்தியால தோன்றுன முதல் சிவிலைசேஷன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டோம். இந்தோ ஆரியன் டிரைப்ஸா முதல்ல உருவாகுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலமா வளர்ந்துகிட்டே வரும். வேதிக் பீரியட் அப்படின்ற பீரியட்ல சைவம் வைணவம் அப்படின்ற ரெண்டு பெரும் வேறுபாடுகள் உருவாகும். அதுக்கப்புறமா அடுத்தடுத்து சேர சோழ பாண்டிய மன்னர்கள், மௌலிய பேரரசு, அசோகர் அப்படின்னு நிறைய வரலாறுகளை நம்ம இந்தியால படிச்சோம். இதற்கப்புறமா புத்திசமும் ஜெயினிசமும் இந்த இந்தியால வளர ஆரம்பிச்சு. இந்த இந்திய மக்கள் தனக்கு என்ன தேவையோ, எந்த வழி சரியாக இருக்குமோ அதை பின்பற்றுவதற்கான சுதந்திரத்தை வச்சிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு சொந்த கருத்துக்கள் இருந்தாலும் இந்த நாட்டு மக்கள் அப்படின்ற ஒற்றுமையில எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ இஸ்லாமிய ஆட்சி வருது. முகலாய அரசு 8ஆம் நூற்றாண்டோட கடைசி பகுதியில இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் இந்த இந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்காங்க. 1000 ஆண்டுகள் ஒரே வழி ஆட்சி இந்த இந்தியால இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த மக்களும் அந்த ஆட்சிக்குரியவங்களா ஆயிருப்பாங்க. ஆனா இந்தியா அப்படி கிடையாது. இந்தியால எல்லாரும் அவங்க வழியை பின்பற்றினாங்க. அதற்கப்புறமா காலனி ஆட்சி முறை வருது. கிழக்கிந்திய கம்பெனிகள் இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி. இந்த பிரிட்டிஷ் ஆட்சி என்ன பண்ணுது அப்படின்னா மக்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சு இந்தியா முழுக்க பரவி இந்த மக்கள் எல்லாரையும் அடிமையாக்கி அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய மக்களாக ஆக்குறாங்க. 200 ஆண்டுகள் பிரிட்டிஷ் ஆட்சி நடக்குதுங்க. அதற்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய இந்திய மக்கள் புரட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்மளால இனிமேலும் அடிமையா இருக்க முடியாது, நம்ம யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்தியால பல இடங்கள்ல புரட்சி ஏற்படுது. அப்படி புரட்சி ஏற்படும் போது நிறைய மக்கள் ஒன்று சேர்றாங்க. ஜாதி, மதம், இனம், மொழி, கலர் எந்த வேறுபாடும் இல்லாம இந்தியால இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து இந்த பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உயிர் தியாகம் செய்யறாங்க, தன்னுடைய பணத்தை தியாகம் செய்யறாங்க, தன்னுடைய வேர்வை ரத்தம் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு இன்னைக்கு நம்ம அடைஞ்சிருக்க இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்காங்க. இதை சிந்திக்கும் போது நிச்சயமா நம்மளுடைய உடல் எல்லாம் புல்லரிக்கும். அப்படி வாங்கப்பட்ட சுதந்திரத்துல எந்த வேறுபாடும் யாருமே பார்க்கல. நீங்க இந்த மதத்தை சார்ந்தவங்க, இந்த மொழியை சார்ந்தவங்க, இந்த கலர்ல இருக்கீங்க, நீங்க வரக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லல. ஏன்னா மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த சுதந்திரத்தை அடையணும் அப்படின்னு பாடுபட்டாங்க. எல்லாரும் பேசுவாங்க இந்த சுதந்திரத்துல முஸ்லிம்களோட பங்கு என்ன அப்படின்னு. இந்திய சுதந்திரத்தப்போ முஸ்லிம்கள், இந்துக்கள் அப்படின்னு எந்த வேறுபாடுமே இல்லையே. எல்லாரும் சேர்ந்துதான் இந்த சுதந்திரத்தை அடைஞ்சாங்க. எல்லாரும் இது என்னுடைய நாடு, இந்த நாட்டுலதான் நான் பிறந்தேன், இந்த மண் என்னுடைய தாய் மண் அப்படின்ற உணர்வுலதான் இந்த இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்க. அப்படி இருக்கும்போது முஸ்லிம்களை மட்டும் பிரிச்சு பாக்குறது எந்த விதத்துல நியாயம்? நம்ம வரலாறு புத்தகங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், காந்திஜி, கப்பலோட்டிய தமிழன், கொடிகாத்த குமரன் அப்படின்னு நிறைய வரலாறுகளை நம்ம ஸ்கூல்ல சொல்லி தருவாங்க. ஆனா நமக்கு சொல்லி கொடுக்கப்படாத வரலாறு பக்கங்கள்ல சில மறைக்கப்பட்ட உண்மைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இந்தியாக்குள்ள வரும்போது இந்தியா கேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது இந்தியாவுடைய பெருமை அப்படின்னே சொல்லலாம். அந்த இந்தியா கேட்ல சுதந்திரத்துக்காக பாடுபட்ட மக்களுடைய எண்ணிக்கையை அங்க பதிஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பெயர்களையும் பதிஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,00,000 வீரர்களை அங்க பதிச்சிருக்காங்க. அதுல 61,953 நபர்கள் முஸ்லிம்களா இருக்காங்க. கிட்டத்தட்ட 60%, 60% இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க பெரும்பான்மை யாரு அப்படின்னா முஸ்லிம்கள் தான். இது ஒரே ஒரு தகவல் தான். இந்திய சுதந்திரத்துல முதல் புரட்சி நடந்தது மௌலவி அப்துல்லா ஷா அப்படின்றவர்னாலதான். அவருடைய தலைமையில தான் முதல் புரட்சி நடக்க ஆரம்பிச்சு இங்க யாரும் அடிமையா இருக்க முடியாது, வாங்க நம்ம போரிடலாம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துறாரு. அதுக்கடுத்து தொடர்ந்து போராட்டங்கள்ல முஸ்லிம்களோட பங்கு பெரும்பான்மையா இருக்கு. நமக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் ஒரு பெரிய படையை உருவாக்குறாரு. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நம்ம போர் தொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த படை உருவாகிறதுக்கு 1 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்காரு ஹபீப் முகமது. இன்னைக்கும் 1 கோடி அப்படின்றது எவ்வளவு மதிப்பு மிக்கது அப்படின்றது நமக்கு அந்த காலத்துல 1 கோடி
ரூபாய் அப்படின்றது எவ்வளவு பெரிய மதிப்பு மிக்கது. அவ்வளவு பணத்தையும் தன்னுடைய சொத்து முழுக்க இந்த இந்திய சுதந்திரத்துக்காக அவங்க தியாகம் செஞ்சார். ஆங்கிலேயர்கள் நம்மள அடக்கி வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆயுதங்கள் தான். அவங்க கிட்ட இருந்த பீரங்கி, அவங்க கிட்ட இருந்த துப்பாக்கி இதெல்லாம் இந்தியால இல்ல. அப்படிப்பட்ட நிலைமையில பீரங்கியை உருவாக்குறாரு திப்பு சுல்தான். அந்த திப்பு சுல்தான் பீரங்கியை உருவாக்கி ஆங்கிலேயர்களை இந்த நாட்டை விட்டு துரத்த ஆரம்பிக்கிறார். இன்னைக்கும் சென்னையில இருக்கக்கூடிய மியூசியம்ல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா திப்பு சுல்தானுடைய பீரங்கியோட ஒரு சில பகுதிகளை நம்மளால பார்க்கலாம். அதை பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி நம்ம உருவாக்கி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. ராஜீவ் காந்தி தன்னோட புத்தகத்துல எழுதுறாரு, பகதூர் ஷா அப்படின்றவரை பத்தி, நாங்க இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய சுதந்திரம் நீங்க வாங்கி கொடுத்தது அப்படின்னு எழுதுறாரு. ஆச்சரியமானதாக இருக்குல்ல இதை பார்க்கும்போது கேட்கும்போது. முஸ்லிம்கள் தான் சுதந்திரத்திற்காக இவ்வளவு பாடுபட்டிருக்காங்க அப்படின்னு, இந்த இந்திய மண்ணுக்காக பாடுபட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய தேச தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய காந்திஜி கூட இருந்தவர் கான் அப்துல் கபர் கான். காந்தி பல முடிவுகளை இந்த கான் அப்துல் கபர் கான் மூலமா தான் எடுத்திருக்காரு. கப்பலோட்டிய தமிழன் பத்தி எல்லாருக்கும் தெரியும், வ.உ. சிதம்பரனார். ஆனா அந்த கப்பலை வாங்கி கொடுத்ததே ஒரு முஸ்லிம் தான். 2 லட்சம் ரூபாயில பக்கீர் முகமது ராவுத்தர் அவருக்கு கப்பலை வாங்கி கொடுத்து அதை ஓட்டும்படி அவரை தூண்டியிருக்காரு. கொடிக்காத்த குமரனை ஏன் நம்ம பெருசா பேசுறோம் அப்படின்னா அவர் தன்னுடைய இளமை காலத்திலேயே தன்னுடைய கொடிக்காக பாடுபட்டு தன்னோட உயிரை துறந்தாரு அப்படின்னு. தன்னோட 27 வயதுல அஸ்பகுல்லா கான் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு தூக்கு மேடையை அடைகிறாரு. இந்த இந்திய கொடி மூவர்ண கொடியை வடிவமைத்ததும் ஒரு முஸ்லிம் பெண் தான், சுரையா தியாப்ஜி. இன்னும் இந்த சுதந்திர போராட்டத்தை பத்தி பேச 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 அதுல பெரும்பான்மை 50% அதிகமா போரிட்டது யாரா இருப்பாங்க அப்படின்னா முஸ்லிம்களா தான் இருப்பாங்க. தன்னுடைய சொத்து, தன்னோட உயிர், தன்னுடைய ரத்தம் எல்லாத்தையும் சிந்தி இந்த இந்திய மண்ணுக்காக சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்த இந்தியா நான் பிறந்த நாடு, நான் பிறந்த தாய் நாடு, இந்த மண் என்னுடைய தாய்மண் அப்படின்னு நினைச்சாங்க. அதற்காக தான் இவ்வளவு போராட்டத்தை ஈடுபட்டாங்க. ஆனா அப்படி வாங்கப்பட்ட இந்த சுதந்திரத்துல இன்னைக்கு சிறுபான்மையரா, ஒடுக்கப்பட்ட சமூகமா, இன்னமும் பாதிப்புக்கு உள்ளாகிற சமூகமா யார் இருக்கா அப்படின்னா அது முஸ்லிம்களா தான் இருக்காங்க. நம்ம எந்த நாட்டுல பிறந்தாலும் அங்க சிட்டிசன்ஷிப் நமக்கு தருவாங்க. அப்ப இந்தியால பிறந்தா இந்தியன் சிட்டிசன், நம்ம இங்கதான் பிறந்தோம், நம்மளோட பெற்றோர்கள் இங்கதான் பிறந்தாங்க. ஆனா இன்னைக்கு CAA அப்படின்ற சட்டத்தின் மூலமா இங்க 4 தலைமுறை, 5 தலைமுறை, 6 தலைமுறைக்கு மேல வாழ்ந்ததற்கான அடையாளத்தை கேட்கிறாங்க. அப்படி இருந்தாதான் இந்தியா நாட்டுல வாழ முடியும், இல்லனா வேற நாட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த நாட்டுக்கு போக முடியும்? இந்த நாட்டுல பிறந்து இந்த மொழியை பேசி இங்க வாழக்கூடிய மக்கள் வேற எங்க போகணும்? இந்த நாட்டுக்காக உழைச்சதுல எங்களுடைய முன்னோர்களுடைய பங்கு அவ்வளவு இருக்கு அப்படின்னா இந்த நாட்டுக்கான உரிமைகளையும் எங்களுக்கு நிச்சயமா பங்கு இருக்கு. பல வேற்றுமைகளுக்கு மத்தியிலும் ஒற்றுமையா இருக்கு, பன்முகத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு தான் இந்தியா பேர் போனது. ஆனா இன்னைக்கு எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாரும் ஒரே வழியை பின்பற்றணும், எல்லாரும் ஒரே அரசாங்கத்தை நாடணும், எல்லாரும் ஒரே கலாச்சாரத்தை பின்பற்றணும் அப்படின்னு இருந்தா இது எதை நோக்கி போகுது அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இது கடைசியில சர்வாதிகாரத்தை தான் போய் முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ரீசெண்டா ஒரு சட்டம் வருது, பள்ளி கல்லூரிகள்ல ஹிஜாப் அணியக்கூடாது அப்படின்னு. அப்போ போன வாரம் ஹைகோர்ட்ல கேள்வி எழுப்பியிருக்காங்க, நம்ம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகும்போது பொட்டு வைக்க கூடாது, திலகம் வைக்க கூடாது அப்படின்னு அவங்களுடைய மதங்களுக்கான அடையாளங்களை காட்டக்கூடாது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அதே மாதிரி முஸ்லிம்களும் அவங்களுடைய அடையாளம் ஹிஜாப், அதை ஏன் அணியக்கூடாது அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னு. NIA அப்படின்ற சட்டம் மூலமா எந்த கேள்வியும் கேட்காம முஸ்லிம்களை அடக்கக்கூடிய ஒரு நிலைமை இங்க இருக்கு. யார் இந்த இந்திய மண்ணுக்காக அவ்வளவு போராட்டம் பண்ணி இங்க சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இங்க சுதந்திரம் இல்ல அப்படின்ற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. இந்த மூவர்ண கொடியில காவி மட்டும் தான் இருக்காங்க, அதுல பச்சை நிறமும் இருக்குதானே, வெள்ளை நிறமும் இருக்குதானே. இங்க எவ்வளவு பன்முகத்தன்மை இருந்தாலும் இந்த இந்தியர் அப்படின்ற அடையாளம் எங்களுக்கும் உண்டு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு. கடைசியாக சகோதரர் பழனி பாபா சொன்ன ஒரு விஷயம், துரும்பு விழும்போதே விழித்துக்கொள், இல்லை என்றால் இரும்பு விழும்போது நீ இருக்க மாட்டாய் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு இரும்பாக தான் இங்க எல்லாரும் விழுந்துட்டு இருக்காங்க, நம்மளும் இருந்தும் இல்லாமலும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கான உரிமைகளை எப்பவும் விட்டு கொடுக்க கூடாது. இது என்னுடைய தாய்மண், இது என்னுடைய தாய்நாடு, இதுல வாழ்றதுக்கான உரிமையும் இதுல பல வழிகளை பின்பற்றுவதற்கான சலுகைகளும் எங்களுக்கு உண்டு அப்படின்றத எல்லா மக்களுக்கும் தெரிய வைக்கணும். அப்படி தெரிய வைக்கிறது மூலமா சுதந்திர நாட்டுல சுதந்திரமா வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய மக்களாக நம்ம இருக்கோம். இந்த சுதந்திர தினத்துல இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மக்களுடைய தியாகத்தை நினைவு கொண்டு அந்த சுதந்திரத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கும். அதன் மேல கரைப்படியாம, அதன் மேல கரையை ஏற்படுத்தாம, இந்த சுதந்திரத்தை கொச்சைப்படுத்தாம வாழக்கூடிய மக்களாக நம்மளை அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.